ஹலோ மோட்டோஃபார்ம் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்னு சொல்லக்கூடியது இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு நீஷான செக்மெண்ட். அதில் பார்த்தோன்னா பலினோ, i20, கிளான்ஸ், ஆல்ட்ரோஸ்னு அந்த செக்மெண்ட் நல்ல ப்ரீமியமாக இருந்த காலகட்டத்தில் i20, பலினோ, கிளான்ஸ் எல்லாமே ரீசெண்டாக கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்திருக்கும். ரீசெண்டாக கொஞ்சம் முன்னாடி கூட. ஆனால் ஆல்ட்ரோஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதில் வேறு எந்த சேஞ்சஸும் பெருசாக வரல. அந்த பீரியடில் அது கொஞ்சம் ஏஜ் காட்ட ஆரம்பிச்சுன்னு சொல்லி டாடா மோட்டர்ஸ் பார்த்தோன்னா ஆல் நியூ ஆல்ட்ரோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபீல் ஸ்பெஷல்னு பேட்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட ஆல் நியூ ஆல்ட்ரோஸ் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பப்பாயா கலர் ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி ப்ரீ லான்ச்லேயே தான், நம்ம லான்ச்சுக்கு முன்னாடியே தான் இந்த வீடியோ பண்ணுறோம். அதனால் இந்த கலரோட நெய்ம் தெரியல. நெய்ம் வரும்போது நம்ம ஸ்க்ரீனில் போட முடியும். எக்ஸ்டீரியரில், இன்டீரியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ட்ரோஸ் பற்றி பேசும்போது எல்லாருக்குமே அந்த டாட்டாவுடைய ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம் தெரியும். நம்ம நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கிறோம். ஒரு 20 லட்ச ரூபா பிராக்கெட்டுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த அஜைலான ஃபைனஸ்டான ஒரு லைட் வெயிட் பிளாட்ஃபார்ம். அதை 5 ஸ்டார் கோல்டு சேஃப்டின்னு சொல்லக்கூடிய அந்த சேஃப்டி அந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்லேயே 5 ஸ்டார் வாங்கின ஒரு பிளாட்ஃபார்ம். இது பார்த்தோன்னா ஆக்சுவலி வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு ஜெனரேஷன் அப்டேட்டாக நம்ம சொல்ல முடியாது. அதே பிளாட்ஃபார்ம், அதே சேஃப்டியை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் மாடர்னான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன். டியூவல் பேரலில் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் அண்ட் டோட்டலாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. டாட்டாவோட நியூ ஏஜ் டிசைனில் அந்த ஈவிஸ்க்கான டிசைன் எலமெண்ட்ஸ் கூட வந்திருக்குது. இந்த ஃபாக் லேம்ப்ஸ் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நியூஜென் டாட்டாவோடைய நெக்ஸான் ஆகலாம், ஹேரியர்லாம் பார்க்குற அதே டிசைன். இந்த ஃப்ரண்ட்லேயும் அந்த ஒரு டிசைனில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பீஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா இது ஆல்ரெடி டாட்டா ஆல்ட்ரோஸில் இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். அதை அப்படி கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 360 கேமரா இருக்குது. புதிய ஸ்டைலில் லோகோ இருக்குது. சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது 2501 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ் அப்படியே கேரி ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அலாய் வீல்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த இது பார்த்தோன்னா ஒரு ஏரோ வீல் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி இது அலாய் வீல் தான். பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஈவியில் இருக்கிற வீல் கேப் மாதிரியே இருக்கும். பாடி சிமிலர் தான், ஆனால் டிசைன் ட்விக்கிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பேனல் கேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்குது. ஷட் லைன்ஸும் யூனிஃபார்மாக இருக்குது. இந்த பேனல்ஸ் எல்லாம் நல்ல ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. ஒரு சேஞ்சுன்னு பார்த்தோன்னா இதில் ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் வந்திருக்கு. 360 கேமரா இருக்குது. சன் ரூஃப் வந்திருக்கு. ஏன்னா நிறைய ஆல்ட்ரோஸ் ஃபேன்ஸ் வந்து சன் ரூஃப் இல்லைன்னு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஷார்ஃபின் ஆண்டனா வந்திருக்கு. இந்த டோர் ஹேண்டில் இந்த போர்ஷன்லேயே தான் கொடுத்துருக்காங்க. அது அப்படி அதே டிசைனில் தான் இருக்குது. ரியரும் டிப்பிக்கலி அதே தான். ஏன்னா இந்த பிளாக் அவுட் போர்ஷன் முதல்ல ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் நம்ம பார்த்தது ஆல்ட்ரோஸில் தான். இது வந்து ஐசிஎன்ஜி, அவங்களோட அந்த ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சிஎன்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. வோக்கல் ஃபார் லோக்கல் டாடா மோட்டர்ஸோட பிராண்டிங் இருக்குது. எக்ஸ்டீரியர் வந்து இந்த கலர் ஸ்கீம்ஸும் புதிய ஒரு கலர், அந்த பக்கத்தில் ஒரு நியூ கலர் இருக்குது. இந்த கலர்லாம் பார்க்கும்போது டோட்டலாக ஒரு ரிஃப்ரெஷ்டு இமேஜ் கொடுக்குது. ஆனால் ஷீட் மெட்டலில் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் நமக்கு தெரியலை. இப்போ ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸை பொறுத்தவரை பூட் ஸ்பேஸ் இம்பார்ட்டன்ட். ஆல்ட்ரோஸுக்கு ரெகுலரில் பார்த்தோம்னா 345 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் அவங்களுடைய இன்னோவேட்டிவ் ஐசிஎன்ஜினால 210 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இது கண்டிப்பாக பையர்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவான விஷயம். ஆல்ட்ரோஸோட டெவலப்மெண்ட்டே நமக்கு தெரியும். அந்த கான்செப்ட் வந்து 45Xன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்லேருந்து ஆல்ட்ரோஸை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஆல்ட்ரோஸ் இந்தியன் மார்க்கெட்டில் வந்ததுலேருந்து அதோடைய அந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் அதுக்கான ஒரு தனி ஸ்பேஸ் இருந்து. ஏன்னா பார்த்தோன்னா 2020 வந்து அதுக்கு வந்து 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கிடச்சிருந்து. இந்த தடவை நம்ம முதல்ல பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, ஷீட் மெட்டல் சேஞ்சஸ் எதுவுமே இல்லைன்னு. அதுக்கு வந்து டாடா மோட்டர்ஸோட டிசைனர் சைடில் இருந்து அந்த டிசைனிங் ஸ்டுடியோ வந்து யூகேல, இட்டலியில், இந்தியாவில், புனேல இருக்கிற டிசைனிங் ஸ்டுடியோட ஹெட் வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, ஆல்ட்ரோஸ் வந்து பார்த்தோன்னே ஐடென்டிஃபை ஆகணும், ஆனால் எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் நாங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆல்ரெடி இந்த சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 6 ஏர்பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஐசோபிஸ் இஎஸ்பி வந்து ஸ்டாண்டர்டாக இருந்தது. இதில் ஒரு ஹைலைட்டாக பண்ணதே வந்து சைடில் வந்து அந்த போல் டெஸ்ட்டுக்காகவும் ப்ளஸ் பின்னாடி இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கு ஹெட் இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் பார்க்கும்போது ரீசெண்டாக டாட்டாவில் பார்க்குற அந்த டிஜிட்டலான ஒரு ஸ்டியரிங் வீல், அவங்களோட லோகோ ப்ரொஜெக்ஷன் ஆகட்டும், இந்த பட்டன்ஸ் ஆகட்டும், 2 ஸ்போக்கில் இந்த டியூவல் கலரில் இருக்குது. ஆக்சுவலி பார்க்கும்போது பிளாக் அண்ட் பீஜோட ஒரு காம்பினேஷன் இருக்குது. ஆம்பியன் லைட்டிங் இருக்குது. டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், புதிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு ஒரு ஃப்ரெஷ் டிசைன் இருக்குது. ஆனால் அந்த டிசைன் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாடா மோட்டர்ஸோடைய அந்த ஆல்ட்ரோஸை அடாப்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. டோர் பேட் டிசைன் நீங்கள் பாருங்கள், இதுவும் அந்த ஆல்ட்ரோஸோட அதே டிசைன் தான். ஆனால் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. 90 டிகிரி டோர்ஸ் இருக்குது. அந்த டோரில் அந்த வெயிட் எல்லாம் அப்படி தெரியுது. கூட நீங்கள் இங்கே இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் ஏசிக்கான கெப்பாசிட்டி டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. சீட் தான் மெயின் ஹைலைட். இங்கே பாருங்களேன், தை சப்போர்ட்டோட போல்ஸ்ட்ரிங்கோட நல்ல ப்ரீமியமான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிட்டட் ரூஃப்னு சொல்லி
ப்ரீமியமான விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஹைலைட். இங்கே மெயினாக பாருங்கள், இதில் வந்து ஆக்சுவலி பொதுவாக டாடா மோட்டர்ஸ் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இதில் கொடுக்குறதுல ஃபுல்லாகவே வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தில் தான் வரும். இதுலேயும் பெருசாக கொடுக்கல. சீட்ஸ் வந்து நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ரியர் சீட் அப்படின்னு குயிக்காக பார்க்கலாம். இப்போ டாட்டாவுடைய மெயின் ஹைலைட்டில் ஒன்று இந்த 90 டிகிரி ஓப்பனிங் டோர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிரஸ் எக்ரஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதை அப்படி கேரி ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாலிடான டட். ரியர் சீட்டை ரீஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்ல தை சப்போர்ட் இருக்குது. இந்த சீட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு சொல்ல முடியும். ஃப்ளாட்டான ஒரு பெஞ்ச் சீட். இதில் வந்து ஆம்ப்ரஸ் பாயிண்ட் இருக்குது, ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது, 65 வாட்டில் ஒரு சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் ஓகே தான். இந்த ஹேஷ்பேக்கோடைய ஸ்டைலுக்கு இது ஓகே தான். அந்த ஒரு இன்டீரியரில் இந்த கலர் ஸ்கீம் வந்து கண்டிப்பாக அப்டேட்டடாக இருக்குது. இப்போ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் வியூ இன்டீரியர்ஸ்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த கிராண்ட் வியூ இன்டீரியரில் வந்து 12.5 இன்ச் ஸ்க்ரீன்ஸ். நம்ம வந்து முதல்ல இதுக்கு முந்தின வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சைஸ் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லலை. அதுலேயே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி சொல்லும்போது ப்ரீமியம் ஹேஷ்பேக்லேயே வைடான பெரிய ஸ்க்ரீனுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மேப் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். பிளைண்ட் வியூ மானிட்டர் வந்து அதில் ஸ்க்ரீனில் நம்ம இண்டிகேட்டர்ஸ் போடும்போது வரும். அப்படி மொத்தத்தில் சொல்லியிருந்தாங்க. ஏர் கண்டிஷனிங் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ரெஸ் கூல்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மெயின் அதோடைய சீட்ஸ், அந்த தை சப்போர்ட், அந்த ரியரில் 3 பேர் உட்காரதுக்கான ஸ்பேஸ்ன்னு சொல்லி இன்டீரியர்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் ப்ரீமியமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட அக்சசரி இருக்குது. கூட இந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய மோகன் அண்ணா இருக்காங்க. வணக்கம் வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ரித்திக்குள்ளவா வாங்க ரித்திக். நாங்கள் வந்து இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதாவது நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, லக்கிலி இந்த லாஞ்சுக்கு அப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். அதனால தான் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வியூஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ப்ரைஸ் வந்து 6.89 lakhsல ஸ்டார்ட் பண்றாங்க. 11.9 நீங்க போலியா கடைசியில் அதுக்கு அந்த வீடியோ எடுக்க ஓடி வந்து பிரைசிங் 6.89 எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட். நல்ல பிரைசிங். நல்ல பிரைசிங். இந்த இதுக்கு வந்து நல்ல பிரைசிங். என்ன ஒரே குறை அப்படின்னா மறுபடியும் டீசல் ஆட்டோமேட்டிக் கொடுக்கல. டீசல் ஆட்டோமேட்டிக்கல் அது ஒரு குறை. பட் ஏஎம்டி கொண்டு வந்துட்டாங்க. ஏஎம்டி கொண்டு வந்து அது ஒரு ப்ளஸ். ஆனால் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ங்கிற ரேஞ்சுக்கு இவங்க கொண்டு வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள கொடுக்குறங்கிறது உண்மையாலுமே நல்ல விஷயம். 100% ஒரு நல்ல விஷயம். சூப்பர். அண்ணா கண்டினியூ பண்ணுங்க. இப்போ ப்ரீமியம் ஹேட்ச்பேக் பையர்ஸ் வந்து ஒரு நீஷான பையர்ஸ் நமக்கு தெரியும். ஏன்னா வந்து எவ்வளோ தூரம் ஃபீச்சர்ஸ் வேணும், எவ்வளோ தூரம் லுக்ஸ் வேணும்னு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த என்ஜின் பவர் ட்ரெயின் இம்பார்ட்டன்ட். டாடா மோட்டார்ஸ் பார்த்தோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருந்தாலும் இந்த தடவை நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா பேசியிருக்காங்க. நம்ம டிரைவிங்கில் அதை பேசலாம். ஆனால் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு என்ன தெரியும்னா, பெட்ரோலில் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் ஏஎம்டி ப்ளஸ் வந்து டிசிஏ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிசி ஆல்ரெடி இருந்ததில் ஏஎம்டி புதுசாக வந்திருக்குது. டீசலில் பார்த்தோன்னா மேனுவல் மட்டும் இருக்குது. கூட அவங்களோட ஐசிஎன்ஜி இருக்குது. இப்போ இந்த ஐசிஎன்ஜி வந்து அவங்களோட இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி நமக்கு தெரியும். பூட் ஸ்பேஸை காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறதுல ஒரு நல்ல அட்வான்டேஜ். கூட இந்த கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பர் க்ளோன்னு சொல்லக்கூடிய ஒரு கலரும் டூன் க்ளோன்னு சொல்லக்கூடிய ஒரு கலரும் தான் இதுக்கான ஹைலைட்டடாக புதிய ஒரு கலர்ஸாக 2 கலர்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கலரோட ஃபீட்பேக் என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஆக்சுவலி பார்த்தோன்னா இது வந்து நம்ம ஒரு அவசரத்தில் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணியிருக்கிறோம். 2 நாள் தாண்டி இதோட டிரைவ் இருக்குது. டிரைவுக்கு நமக்கு இன்விடேஷன் இருக்குது. அது நம்ம யூஸ்வலான டீட்டெயில்டான ரிவ்யூ பண்ணலாம். இப்போ ஆல்ட்ரோஸ் பற்றி ஒரு ஹைலைட் கூட நான் சொல்லணும்னா என்ன சொல்ல முடியும்னா, இவங்களுடைய இந்த பர்டிகுலர் ப்ரீமியம் ஹேஷ்பேக், அதாவது மொத்தம் இந்தியாவில் இருக்கிற ப்ரீமியம் ஹேஷ்பேக்லேயே டீசல் இருக்கிற ஒரே மாடல் இந்த ஆல்ட்ரோஸ். அதை அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து லீன் நைட்ரஸ் ஸ்ட்ராப் இருக்கா, எஸ்சிஆர் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு இன்னும் தெரியாது. டிரைவில் நம்ம பேசலாம். அதில் ஆட்டோமேட்டிக் கிடையாது, அதில் மேனுவல் மட்டும் இருக்குது. ஆனால் அதில் ஒரு மெயின் விஷயம் பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கிற பையர்ஸுக்கு டீசல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்ட்ரோஸ் மட்டும்தான் ஒரே சாய்ஸ். அதை திருப்பி அவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஒரு குறை நமக்கு தெரிஞ்சது மாதிரி என்னன்னா, அவங்க வந்து அதில் ஒரு ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கலாம். டார்க் கன்வெர்ட்டர்லாம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா மேபி அது வேறு லெவலில் இருந்திருக்கும். ப்ரைஸிங் வந்து பார்த்தோம்னா 6.89 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 11.09 நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. கூட வந்து இவங்க அந்த ஸ்மார்ட் கிரியேட்டிவ் பியூர் அக்கம்ப்ளிஷ்டுன்னு சொல்லக்கூடிய வேரியன்ஸ் வந்து டோட்டலாக மாற்றிருக்காங்க. டாட்டாக்கு ஒரு வாழ்த்துக்கள் என்ன சொல்லணும்னா, அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த சன்ரூஃப் வேரியண்ட்டை பிரித்து சொல்லியிருக்காங்க. மெயினாக அந்த ப்ரைஸிங் வந்து கண்டிப்பாக காம்படிட்டிவாக நான் பார்க்குறேன். 6.89 lakhsன்னு சொல்லக்கூடியது ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸிங். ஓவரால் அந்த ப்ரைஸிங்கே காம்படிட்டிவாக இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ரொம்ப நாள் தாண்டி நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கிறோம். எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதே இதோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதோட ஹேண்ட்லிங், இதோட சேசிஸ் பற்றியெல்லாம் நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. இனி பவர் ட்ரெயின் மட்டும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் கண்டென்டர் அந்த செக்மெண்ட்டில் ஆயிரும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் பை ஃப்ரம் மோட்டார் வேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.